இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலாக்கா டோரிகான் துங்கலில் துப்பாக்கிச்சூடு 5 கோரிக்கைகளுடன் ஐஜிபியிடம் மகஜர் சமர்ப்பித்த குடும்பத்தார். மலாக்கா டோரியான் துங்கலில் கடந்த ஆண்டு நவம்பரில் போலீஸ் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 3 நபர்களின் குடும்பத்தார் இன்று புக்கிட் அமானில் 5 கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை சமர்ப்பித்தனர். சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும், விசாரணை நடைபெறும் வரை பணியிலிருந்து இடைநீக்கம் செய்ய வேண்டும், மலாக்கா போலீஸ் தலைவரை இடைநீக்கம் அல்லது பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்பதும் அக்கோரிக்கையில் அடங்கும். ஆதாரங்கள் அழிக்கப்பட்டதாக கூறப்படுவதையும் பொய்யான தகவல்கள் வழங்கப்படுவதையும் விசாரிக்க வேண்டும் என்று தேசிய போலீஸ் படை தலைவரை அவர்கள் வலியுறுத்தினர். சம்பவம் நிகழ்ந்து 40வது நாளில் புஷ்பநாதன் நடவடிக்கை குழு ஏற்பாட்டில் இந்த மகஜர் சமர்ப்பிக்கப்பட்டது. வழக்கறிஞர்கள் ஜயிட் மலிக், ராஜேஷ் நாகராஜன், சமூக ஆர்வலர் அருண் துரைசாமி உள்ளிட்டோரும் உடன் வந்திருந்தனர். இதுவே பொதுமக்களாக இருந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். போலீசார் சம்பந்தப்பட்டிருப்பதாலோ என்னவோ இச்சம்பவம் வேறு மாதிரியாக கையாளப்படுவதாக ஜயிட் மாலிக் கூறினார். தவிர விசாரணையும் மந்தமாக உள்ளது. இதுவரை உருப்படியான தகவல் ஏதும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நீலாய் வெடிப்பு சம்பவம் பழிவாங்கும் நோக்கமே காரணம் என போலீசார் தகவல். நெகிரி செம்பிலான் நீலாயில் கடந்த மாதம் நிகழ்ந்த வெடிப்பு சம்பவம் குறித்து போலீசார் புதிய தகவலை வெளியிட்டனர். டேசா பால்மா குடியிருப்பில் நிகழ்ந்த வெடிப்பு தீவிரவாதம் அல்லது குற்ற செயல் கும்பலுடன் தொடர்புடையது அல்ல என மறு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மாறாக 5 ஆண்டுகளுக்கு முன்பு முறிந்து போன காதல் உறவுடன் தொடர்புடைய தனிப்பட்ட பழிவாங்கும் நோக்கத்தில் இது நடந்துள்ளது. வெடிப்பின் போது ஏற்பட்ட தீக்காயங்களால் தற்போது முழு போலீஸ் காவலில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 62 வயது சந்தேக நபர் இதனை போலீசிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். உடல்நிலை காரணமாக முன்னுக்கு பின் முரணாக அவர் வாக்குமூலம் அளித்தாலும் சாட்சிகளின் வாக்குமூலங்கள் அவரின் பழிவாங்கும் படலத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இருக்கின்றன. காதல் முறிந்ததிலிருந்து மிகுந்த மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டு எந்நேரமும் முன்னாள் காதலியை பற்றியே அவர் பேசிக் கொண்டிருப்பார் என அண்டை வீட்டுக்காரர்கள் கூறியதாக போலீஸ் கூறிற்று. இந்நிலையில் தொடர்ந்து விசாரிக்க ஏதுவாக அந்த ஆடவரின் தடுப்பு காவல் ஜனவரி 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. செந்தூரில் போக்கர் சூதாட்டம் சோதனையில் கனடா பிரஜை உட்பட 5 பேர் கைது. கோலாலம்பூர் செந்தூல் பசார் பகுதியில் ஒரு மினி கேசினோ போல் மாற்றப்பட்டிருந்த வீட்டில் நடத்திய போலீசார் சோதனையில் கனடா பிரஜை உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நள்ளிரவில் போக்கர் சீட்டு கட்டுகளை வைத்து சூதாடிய போது அந்த ஓப்டாடோ சோதனை நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். 23 முதல் 42 வயதிலான ஐவரும் விசாரணைக்காக போலீஸ் காவலில் உள்ளனர். சூதாட்ட கட்டுகள் உள்ளிட்ட பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சோதனை தலைநகரில் சட்டவிரோத சூதாட்டத்துக்கு எதிரான போலீசாரின் தொடர் நடவடிக்கைகளை குறிக்கிறது. மலேசிய சட்டப்படி அனுமதி இல்லாமல் சூதாட்டம் நடத்துவது குற்றமாகும். சிவில் சட்டத்தின் கீழ் அதற்கு அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். முஸ்லிம்களுக்கு ஷரியா சட்டத்தின் கீழ் கூடுதல் தண்டனைகள் விதிக்கப்படலாம். சிங்கப்பூர் பதிவு எண் பட்டையை மறைத்து ரோன் 95 மானிய பெட்ரோல் நிரப்பிய தம்பதியர் வைரலாகும் வீடியோ. ஒரு வயதான ஆடவர் தனது காரின் பட்டையை செலோடேப் கொண்டு மறைத்து மானிய விலையிலான ரோன் 95 பெட்ரோலை நிரப்பும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அப்போது பின்னால் இருந்த மற்றொரு பயனர் நீங்கள் மலேசியரா என அவரிடம் கேள்வி எழுப்புகிறார். அந்த வயதானவர் தன்னை மலேசியர் என கூறினாலும் அந்த பையனர் திருப்தி அடையாமல் மீண்டும் கேட்டபோது அந்த ஆணின் மனைவி என நம்பப்படும் மாது காரில் இருந்து வெளியே வந்து நாங்கள் மலேசியர்கள், எங்களிடம் மலேசிய ஐசி உள்ளது என வலியுறுத்தினார். ஆனால் சிங்கப்பூரை சேர்ந்த வாகனங்களை குறிக்கும் எஸ் எழுத்து அந்த வெள்ளை நிற காரின் எண் பட்டையில் செலோடேப்பால் மூடப்பட்டிருப்பது வீடியோவில் தெளிவாக தெரிகிறது. வாக்குவாதமாக மாறுவதற்குள் அக்கார் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுவிட்டது. இச்சம்பவம் எங்கு நடந்தது என்ற தகவல் இல்லை. இருந்தாலும் வீடியோ இணையதளத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாலான வலைதளவாசிகள் அந்த மூத்த தம்பதியரின் செயலை கடுமையாக விமர்சித்து மானியம் பெற்ற எரிபொருளை பயன்படுத்துவதற்காக எப்படியெல்லாம் ஏமாற்றுகின்றனர் என்று குற்றம் சாட்டினர். பிடிஆர்எம்மின் மைபேயர் வசதியை வைத்து மோசடி செய்யும் கும்பல் போலீஸ் எச்சரிக்கை. அரசு மலேசிய போலீஸ் படையின் மைபேயர் வசதியை தவறாக பயன்படுத்தி மோசடி செய்த ஒரு கும்பலை போலீசார் கண்டறிந்துள்ளனர். மைபேயர் பிடிஆர்எம் அபராத கட்டண சேவையை போல் தோற்றமளிக்கும்
போலி லிங்க் இணைப்புகள், குறுஞ்செய்தி மற்றும் மற்ற செயலிகள் மூலம் அனுப்பப்படுகின்றன. இந்த இணைய தடுப்புகளை அழுத்தும் பொதுமக்களின் தனிப்பட்ட மற்றும் வங்கி தகவல்களை திருடுவதே மோசடியாளர்களின் வேலை. எனவே மைபேயர், பிடிஆர்எம் எந்த நிலையிலும் சீரற்ற முறையில் கட்டண இணைப்புகளை அனுப்பாது என போலீசார் மீண்டும் நினைவுபடுத்தியுள்ளனர். இந்த மோசடியில் தொடர்புடையவர்களை கண்டறிய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை தவிர்க்கவும், அதிகாரப்பூர்வ பிடிஆர்எம் தளங்கள் மூலமே தகவல்கள் உறுதிப்படுத்தவும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். சிறார்களை உடை கழற்றிய ஏஐ, எலன் மஸ்கின் கிராக் மீது மக்கள் கொந்தளிப்பு. கோடீஸ்வரர் எலன் மஸ்கின் XAI நிறுவனம் உருவாக்கிய கிராக் எனும் AI சாட்பாட் சிறார்கள் மற்றும் பெண்களின் புகைப்படங்களை உடை கழற்றிய போல் மாற்றி அமைத்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து அச்செயலி மீது உலக அளவில் கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. எக்ஸ் தளத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட AI சாட்பாட்டான கிராக் பயனர்கள் எக்ஸில் உள்ள எந்தவொரு படத்தையும் மாற்ற அனுமதிக்கிறது. இதனை பயன்படுத்தி உரியவரின் அனுமதியின்றி அவரின் புகைப்படத்தை ஓரளவோ அல்லது முழுமையாகவோ டிஜிட்டல் முறையில் ஆடைகளை அவிழ்க்க அச்செயலி பயன்படுத்தப்பட்டு எக்ஸ் தளமே ஆபாச படங்களால் நிரம்பி வழிந்ததாக கூறப்படுகிறது. இது சர்ச்சையாகி குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் அரசாங்கங்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என XAI வலியுறுத்துகின்றன. XAI நிறுவனத்திற்கு எதிராக பிரான்சும் இந்தியாவும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் XAI நிறுவனம் தன் AI அமைப்பு எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்பட்டது என்பதை விளக்க வேண்டிய அழுத்தத்தில் உள்ளது. EV வாகனங்களின் முடிசூடா மன்னன் டெஸ்லாவிடம் இருந்து சீனாவின் BYDக்கு கைமாறிய மகுடம். உலகின் மிகப்பெரிய மின்சார கார் தயாரிப்பாளர் என்ற மகுடத்தை கோடீஸ்வரர் எலன் மஸ்கின் டெஸ்லா இழந்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் டெஸ்லா விற்பனை 8 விழுக்காடு சரிந்து 1.64 மில்லியன் வாகனங்களை விற்பனையாகின. அதே நேரத்தில் சீனாவின் BYD நிறுவனம் 2.26 மில்லியன் மின்சார வாகனங்களை விற்று முன்னிலை பெற்றது. அமெரிக்க வரி சலுகை முடிவடைந்தது. எலான் மஸ்க் மீதான அரசியல் எதிர்ப்பு, சீன மற்றும் ஐரோப்பிய போட்டியாளர்களின் எழுச்சி ஆகியவை டெஸ்லாவின் வீழ்ச்சிக்கு காரணம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். BYD சீன சந்தையை ஆக்கிரமித்ததோடு தென்கிழக்காசியா, மத்திய கிழக்கு, ஐரோப்பாவிலும் வேகமாக சிறகை விரித்து வருகிறது. இந்த அறிவிப்பு வெளியான கையோடு நியூயார்க் பங்கு சந்தையில் டெஸ்லாவின் பங்குகள் 2.6 விழுக்காடு சரிந்தன. BYD முன்னணி வகிக்க மின்சார கார் போட்டி சூடு பிடித்துள்ளது. குவாந்தானை வந்தடைந்த முதல் ECRL பயணிகள் ரயில் பெட்டிகள். முதல் பயணிகள் ரயில் பெட்டிகள் குவாந்தானை வந்தடைந்திருப்பதை அடுத்து கிழக்கு கடற்கரை ரயில் இணைப்பு திட்டமான ECRL முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இவை குவாந்தான் துறைமுக நகரில் இறக்கப்பட்டு கெபெங் ECRL நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன. மலேசியாவின் அடையாளங்களான பாத்திக் மற்றும் வாவ் பட்டத்தின் அலங்காரத்துடன் 6 பெட்டிகள் கொண்ட இந்த மின்சார ரயில்கள் ஒரே பயணத்தில் 430 பயணிகளை ஏற்றி செல்லும் திறன் கொண்டவை. 665 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த முதல் கட்ட ECRL வழித்தடம் கிளந்தான் கோத்தபாரு முதல் ஸ்லாங்கூர் கொம்பாக் வரை உள்ளடக்கியுள்ளது. இவ்வாண்டு டிசம்பரில் நிர்மாணிப்பு முடிவடைந்து 2027 ஜனவரியில் பயணிகள் சேவை தொடங்கும். இந்த ரயில் திட்டம் கிழக்கு கடற்கரை மாநிலங்களுக்கும் கிளான் பள்ளத்தாக்கிற்கும் இடையிலான பயண நேரத்தை கணிசமாக குறைத்து வணிகம், சுற்றுலா மற்றும் வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை திறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வட கரோலினாவில் ISIS தாக்குதல் திட்டத்தை முறியடித்த FBI. 18 வயது இளைஞன் கைது. வட கரோலினா மாநிலத்தில் ISIS தீவிரவாத சித்தாந்தத்தால் தூண்டப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை அமெரிக்க மத்திய புலனாய்வு துறையான FBI முறியடித்துள்ளது. சந்தேக நபரான 18 வயது இளைஞன் கிறிஸ்டியன் ஸ்டூடிவியன்ட் கைது செய்யப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அவன் புத்தாண்டு தினத்தில் ஒரு மளிகை கடை மற்றும் துரித உணவகத்தில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தான். கத்தி மற்றும் சுத்தியலை கொண்டு 20 பேரை காயப்படுத்தி பின்னர் சம்பவ இடத்திற்கு வரும் போலீசாரையும் தாக்க அவன் திட்டமிட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நியூயார்க் தாக்குதல் 2026 என்ற தலைப்பில் தாக்குதல் குறித்த விவரங்களை கனகச்சிதமாக அவன் கைப்பட எழுதிய குறிப்பையும் FBI கைப்பற்றியுள்ளது. சுமார் 1 வருடமாக அவன் அத்தாக்குதலை திட்டமிட்டிருந்தான். ஆனால் மாறு வேடத்தில் ரகசியமாக அவனது நடமாட்டத்தை கண்காணித்த FBI அதிகாரிகள் அவன் செயல்படுவதற்கு முன்பே கைது செய்தனர். தற்போது ISISக்கு ஆதரவு அளித்த குற்றச்சாட்டில் அவன் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது.
போராட்டக்காரர்களை வன்முறையால் ஒடுக்கினால் நடவடிக்கை, ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரானில் நடைபெற்று வரும் போராட்டங்களை தொடர்ந்து அமெரிக்கா கடும் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. அமைதியான போராட்டக்காரர்களை ஈரான் அரசு வன்முறையால் ஒடுக்கினால் அவர்களுக்கு அமெரிக்கா உதவ முன்வரும் என அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். உயர் பணவீக்கம், பொருளாதார நெருக்கடி மற்றும் நாணய மதிப்பு சரிவால் ஈரானில் பல நகரங்களில் மீண்டும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. சில இடங்களில் போராட்டக்காரர்கள் மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கு இடையே மோதல்கள் ஏற்பட்டன. இந்நிலையில் ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு பதிலளித்த ஈரானிய அதிகாரிகள் வெளிநாட்டு தலையீடு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் இது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளனர். தேவையில்லாமல் அமெரிக்கா தலையிட்டால் மத்திய கிழக்கே பற்றி எரியும் என ஈரானிய உச்ச தலைவர் அயதொல்லா அலி கமனேயின் மூத்த ஆலோசகர் வாஷிங்டனை எச்சரித்தார். ஒரு வார கால சாலை ஆர்ப்பாட்டங்களில் இதுவரை குறைந்தது 8 பேர் கொல்லப்பட்டுள்ளனர்.